श्री ओम श्री ओम श्री ओम श्री ஸ்ரீவோம். பேச்சும் செயலும். நம் ஒவ்வொருவருடைய பேச்சும் செயலும் மிக முக்கியமானது. இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவருடைய பேச்சும் செயலும் மிக நன்றாக ஒரே நேர்கோட்டில் அமைவது மிக முக்கியமானது. அது தாயாக இருந்தாலும் சரி, நமது தந்தையாக இருந்தாலும் சரி, நமது கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்களாக இருந்தாலும் சரி, நாமும் சரி, நம்மை சார்ந்தவர்களும் சரி, அனைவர்களுடைய செயலும் வார்த்தையும் சரியாக இருக்க வேண்டும். தாய் ஒரு விஷயத்தை குழந்தைக்கு சொல்லித் தருகிறாள் என்றால் அவள் அதன்படி நடப்பவளாக இருக்க வேண்டும். ஒரு தந்தை தன் குழந்தைக்கு அறிவுரை கூறுகிறார் என்றால் அவருடைய செயல் அவருடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல் இருக்க வேண்டும். ஒரு கல்வி தருகின்ற ஆசான் தன் மாணாக்கருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் என்றால் அவருடைய செயலும் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். நாமும் நம் செயலும் நம் வார்த்தைக்கு ஏற்றார் போல் நாம் நடத்த வேண்டும். நாம் என்று வரும்போது நம்மை சார்ந்தவர்களும் இதில் இணைகின்றார்கள். நம்மை சார்ந்தவர்கள் யாரெல்லாம்? யாரெல்லாம் நாம் சார்ந்திருக்கிறோமோ, யாரெல்லாம் நம்மை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சார்ந்தவர்கள். அப்படி என்றால் இந்த சமூகம் மிக அற்புதமாக சரியாக செயல்பட வேண்டும் என்றால் அந்த சார்ந்தவர்கள் சரியாக இருக்க வேண்டும். இந்த சார்ந்தவர்கள் என்று சொல்லும்போது நான் முதலிலே கூறிய தாய் தந்தை குருவை விட்டுவிட்டு மற்றவர்களை பாருங்களேன். யார் இருக்கின்றார்கள்? இந்த நமது சமூகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்கள் இருக்கின்றார்கள், சமூக தலைவர்கள். அதே நேரத்தில் இந்த சமூகத்திற்காக சேவை செய்யக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடியவர்கள். அடுத்ததாக இது நல்லது கெட்டது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசானை போன்று ஆத்மாவிற்கு ஆத்ம போதனைகள் செய்யக்கூடிய குருமார்களும் இதில் அடக்கம். இப்பொழுது சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஒரு சமூகத்திற்கு நான் நல்லது செய்கின்றேன், என் சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது, அதற்கு படிப்பறிவுகள் குறைந்து கொண்டிருக்கிறது, இதிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன, தீமைகள் இருக்கின்றன, இதை நான் சரி செய்ய வேண்டும், இதற்காக நான் பாடுபட போகின்றேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் முன் வருகிறார்கள். சமூகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்கள் என்ன செய்கின்றோம்? ஆஹா, நம் சமூகத்தை காப்பதற்காக, நம் சமூகத்திற்காக உழைப்பதற்காக ஒருவர் முன்னே வந்திருக்கிறார் என்று அவர் பின்னால் செல்கின்றோம், அவரை சார்ந்து செல்கின்றோம். அவர் என்ன செய்கின்றார்? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சமூக பணி செய்கின்றேன் என்கின்ற எண்ணத்திலே நன்றாக சேவை செய்ய தொடங்குகின்றார். ஆனால் காலப்போக்கிலே பதவிகள் என்று வரும்போது, பணம் என்று வரும்போது தன்னுடைய எண்ணம் சீர்கெட சமூகத்தை மறக்கின்றார். அதே போல்தான் சமூக பணி செய்பவர்களும் முதலிலே சமூக சேவை என்றுதான் செய்கின்றார்கள். பெயர் புகழ் பணம் என்று வரும்போது சற்றே மனநிலை மாறிவிடுகின்றது. அதே போல்தான் ஆன்மீகமாக இருக்கட்டும், ஆன்மீகம் என்பதை விட மதம் என்று சொல்லிவிடலாம். ஏனால் ஆன்மீகத்தில் அத்தனை தவறுகள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. மதம் என்று எடுத்துக்கொள்வோம். மதவாதிகள் என்ன செய்கின்றார்கள்? நான் போதனை செய்கின்றேன், இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்த போகின்றேன் என்று வருகின்றார்கள். வந்தவர்கள் என்ன செய்கின்றார்கள்?
புகழும் பணமும் வந்தவுடன் அவர்களுடைய குணமும் மாறிவிடுகின்றது. இதை ஒற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். அப்படி என்றால் இங்கே எப்படி இது சரி செய்வது? இவர்கள் ஏன் அப்படி மாறுகின்றார்கள்? ஏன் அவர்களுடைய வார்த்தைக்கு ஏற்ப இல்லாமல் செயல் மாறிவிடுகின்றது? ஏனென்றால் புகழும் பணமும் அவர்களுடைய கண்களை மறைக்கின்றது. இது சரி செய்ய வேண்டும் என்றால் ஈஸியான ஒரு விஷயம். நான் எனது என்கின்ற எண்ணத்தை விட்டொழித்தால் நமது பேச்சும் செயலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். நாம் என்ன சொல்கின்றோமோ அதன் வழியிலேயே நாம் செயல்படுவோம். நம்மளுடைய சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கும். எப்பொழுது நான் எனது என்கின்ற எண்ணம் அது எந்த ஒரு நபருக்காகவும் இல்லாமல் சமூக சார்ந்த எண்ணமாக மற்றவர்களையும் தன்னை போல் என்கின்ற எண்ணத்துடன் நான் எனது என்கின்ற எண்ணத்தை அழித்தொழித்தவனாக நாம் மாறினோம் என்றால் நாமும் சீர்படுவோம், இந்த சமூகமும் சீர்படும். எனவே நம்முடைய வார்த்தைகளையும் செயல்களையும் ஒன்றுபடுத்தி ஒரே நேர்கோட்டில் சென்று இந்த சமூகத்தை காப்பதற்காக, இந்த சமூகத்திற்கு சேவை செய்வதற்காக நான் எனது என்கின்ற எண்ணத்தை விட்டொழிப்போம். சமூகமும் காப்பாற்றப்படும், நாமும் காப்பாற்றப்படுவோம். ஸ்ரீயோம். Shri Om Shri